ஏக்கா யார் இது? ஏக்கா வாங்கப்பா. பூஜை சாமான்லாம் வாங்கிட்டியாக்கா? ஐயரு வரலையாண்ணோ? சங்கர் இருந்து 1 வருஷம் ஆச்சு. இப்போ நடந்த மாதிரி இருக்கு. இதோ இன்னைக்கு நினைவு நாள். எல்லாம் ரெடியாக இருக்குப்பா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்னக்கா முக்கியமான வேலை? இல்லைப்பா, எந்த ரத்தம் கிடைக்காம என் பிள்ளை இறந்தானோ அதே மாதிரி இன்னொரு பிள்ளை இறக்கக்கூடாது. சங்கர் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் ரத்தம் கொடுத்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். அக்கா நாங்கள் கொடுக்கலாமாக்கா? இல்லைக்கா, நாங்கள் தப்பு பண்ணிட்டோங்க்கா. அழாதப்பா. இல்லைக்கா, நண்பனுக்கு நாங்கள் துரோகம் பண்ணிட்டோங்க்கா. 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ரத்தம் கொடுக்கலாம் தெரியுங்கக்கா. 3 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாங்க்கா. 50 கிலோ வெயிட் இருந்தால் போதுங்கக்கா. 350 ml தாங்க ரத்தம் எடுப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச எனக்கு ஒன்றை மாதிரி ரத்தம் கொடுக்கணும் தோணலையேக்கா. சங்கர் நினைவு இல்லாதுமா, நீங்களும் ரத்தம் கொடுக்க போற சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நாங்கள் மட்டும் இல்லைக்கா, நம்ம ஏரியாவில் இருக்க எல்லாருக்கும் இதை பற்றி எடுத்து சொல்லி எல்லாரையும் ரத்தம் தான் பண்ண சொல்கிறேங்க்கா. சரி வாங்கப்பா. சரிக்கா, வாடா. ஏக்கா கொஞ்சம் ஊட்ட பாத்துக்க. சரி தெரியல. வணக்கம், நான் சிவபாலன் என்ற அப்பக்குட்டி பேசுகிறேன். 18 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருமே ரத்த தானம் செய்யலாம். ஒரு உயிரை காக்க அனைத்து நண்பர்களும் இன்னையிலேருந்து ரத்த தானம் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம், நான் பாபி சிம்மா பேசுகிறேன். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்ம உயிரை காப்பாற்றும். தயவு செஞ்சு எல்லாருமே ரத்த தானம் பண்ணுறோம். இந்தியாவில் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு விபத்து ஏற்படும். ரத்தம் இல்லாமல் உயிரிழப்பு ஏற்படும். அதனால் ரத்த தானம் செய்யும். உங்கள் ரத்தம் ஒரு உயிரை காக்கும். உயிர் காக்க ரத்த தானம் செஞ்சீங்கன்னா we Indians are we are all brothers சொல்லலாம். ஒரு சகோதரத்துவமான பாசம் உருவாக மிக முக்கியமானது நம்ம செய்யக்கூடிய ரத்த தானம்.